வணக்கம், நான் விஜய் யேசுதாஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறது வந்து ஒரு பாடகராக மட்டும் இல்லை, என்னோடய படத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். ஸோ சினிமா கோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய நாளாக ஒரு பாடகராக இருந்திருக்கேன். அண்ட் மாரியிலேருந்து நடிகன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு நியூ லீஃப் trying to turn into a new leaf, and அது வந்து படை வீரன் என்ற படத்தில் தனா அவரோட டைரெக்ஷனில் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம், மணிரத்னம் சாரோட ஓகே கண்மணி அண்ட் கடல் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட டெபியூ ஃபிலிமில் வந்து என்னை ஹீரோவாக போட்டு இந்த படத்தில் பாரதி ராஜா சாரோட அண்ட் அமிர்தான்னு ஒரு நியூ கமர், எஸ்பெஷலி ஆனால் பாரதி ராஜா சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும், அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாரி அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் செட்டிங் ஆல்டுகெதர், ஒரு ரூரல் வில்லேஜ் செட்டிங். என்னை வந்து அந்த மாதிரி ஒரு வேஷத்தில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு இருந்தால், அண்ட் ஆல்சோ இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு ட்ரூ to the heart story about love, about relationships, about ஒரு ஊரை பற்றி, அந்த ஊரில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி எல்லாமே கலந்து ஒரு ஃபிலிம். வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் how do you say, very rural type ஒரு ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படம், இதோட சில ஹைலைட்ஸ்னு வந்து நான் சொல்லணும்னா கண்டிப்பாக பாரதி ராஜா சார் ஒரு பெரிய ஹைலைட். அவர் கூட நடிக்கிறது, அதாவது அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இன்றைக்கி கூட மறக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்ஸஸ். அண்ட் அதே மாதிரி வேற ஒரு பெரிய ஹைலைட்ன்றது கார்த்திக் ராஜாவோட இசை. ரொம்ப அருமையான சில பாடல்கள் வந்து அவர் போட்டிருக்காரு. அதில் 2 பாடல்கள் வந்து பாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஷன் எப்போவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு பாடகராக நான் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லாமே அந்த பாட்டு மூலமாக தான், அந்த இசை மூலமாக தான். ஸோ அது எப்போவுமே என் கூட தான் இருக்கும். ஆனால் இதுவும் கலையில் ஒரு பாகமாக இருக்கிறது, எனக்குள்ள ஒரு ஆசையாக, அது மட்டும் இல்லை ஒரு உணர்வாக அப்படியே இருந்துகிட்ருக்கு. அது இப்போவும் சில வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால, இப்போ தனுஷ் மாதிரி இல்லை பாலாஜி மோகன் அந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் டைரக்டர்ஸ்னால கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தனாவும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், ரொம்ப அருமையான ஒரு டீப்பான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லாம் பார்த்து, அஃப்கோர்ஸ் தியேட்டரில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னால் தான், ஏன்னா ஐ வுட் லவ் தட். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் அந்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து படை வீரன் என்ற அந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது, அது ஆடியோ ரிலீஸ் ஆல்சோ இட்ஸ் கோனா கம் சூன். வண்டர்ஃபுல் சாங்ஸ் sung by some of my colleagues and myself, but கார்த்திக் ராஜாவோட இசை கண்டிப்பாக வந்து சாங்ஸ்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கண்டிப்பாக பின்ன போகுது. ஸோ ஆல் யூர் ப்ரேயர்ஸ் ஃபார் திஸ் என்டையர் டீம், Evoke Productions as well as Dana as a director, Karthik Raja, myself, Amrita, Bharati Raja sir, and many talented artists who have performed in this film. Thank you so much. வணக்கம், என் பேர் தனா. நான் மணிரத்னம் சார் கிட்ட கடல் ஓகே கண்மணின்னு 2 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது படைவீரன் ஒரு படம் புதுசாக டைரக்ட் பண்ணியிருக்கோம். என்னோட பிரதர் தான் தயாரிச்சிருக்காரு. ஸோ இது எங்களோட சொந்த படம். ஓகே கண்மணி முடிஞ்சதுக்கப்புறம் மணிரத்னம் சார் வந்து வெளியே போடான்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னேன். இல்லை போதும் 5 வருஷத்துக்கு மேலே அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்னா இன்னும் நீ கற்றுக்கல, லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம், போய் படம் பண்ண அப்படின்னு சொன்னார். ஸோ உட்காந்து முழு நேரமாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு போய் மணி சார்ட்ட கொடுத்தேன். ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட், த்ரில்லர் படப்படன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ஒரு 1.5 மணி நேரம் 1 hour 45 minutes அந்த படத்தை பண்ணி ஜெயிச்சிடலாம் சார்னு சொல்லி கொடுத்தேன். சார் ஸ்கிரிப்டெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குடா, ஆனால் இதில் உன்னோட அனுபவன்ற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னார். நம்ம பார்த்த நம்ம அனுபவித்த எந்த ஒரு ஃபீலுமே இல்லையே, ஏதோ எல்லா விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோர்வையாக பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். இதையே பண்ணோன்னா நான் திரும்பி எழுது, இல்லைன்னா உன்னோட சொந்த அனுபவத்தில் ஏதாவது ஒரு படத்தை எடு, அதுதான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
அப்படி அதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு திரும்ப எழுதப்பட்ட படம் தான் அந்த படைவீரன்ன்றது. நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே கிராமத்தில் தான். அங்கேருந்து தான் சென்னைக்கு திரும்பி வந்தேன், எல்லா பேரும் மாதிரியும். ஸோ எனக்கு அங்கேருந்து இப்போவும் எனக்கு அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தோணுச்சு. அதை படமாக சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அதுலேருந்து ஒரு கதையை எடுத்து தான் படைவீரன் இந்த படத்தை பண்ணேன். இந்த படத்துக்கு 2 முக்கியமான ஆட்கள் தேவைப்பட்டது. 2 பேருமே ஹீரோஸ் தான். ஒருத்தர் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயசானவர், இன்னொருத்தர் அந்த ஊர்லேயே வளர்ந்து அதை அந்த ஊரை தாண்டி எதுவுமே தெரியாத ஒருத்தர். இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு என்ன வந்தாலும் அதெல்லாம் படிச்சுப்பாங்க, ஆனால் பட்டு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே தெரியாமல் அந்த 8 தெருக்குள்ளேயே சுற்றி வரக்கூடிய ஒரு பையன் தேவைப்பட்டது. அப்படி 2 பேரோட கதை தான் படைவீரன். ஸோ அதுக்கு யார் சரியான இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60 வயசுக்கு மேலே அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. அவர் சொன்னால் சரியாக இருக்குன்னு நம்புகிற மாதிரியான ஒரு இமேஜ் தேவைப்பட்டது. அதனால் அப்படி ஒரு இமேஜ் தான் பாரதி ராஜா சார் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார். அவர்கிட்ட போய் கதை சொல்லி 10 நிமிஷத்தில் கதை சொன்னேன். அவர் முதல்ல பயந்தார். ஃபஸ்ட்டு படம் பண்ணுற புது பையனாக இருக்கானே, ஒழுங்காக பண்ணுவானா, மணி சார்ட்டேருந்து வந்திருக்கான், ஆனால் பட்டு எல்லாருமே மணி சார் ஆகிட முடியாது இல்லையா. ஸோ அப்படின்லாம் பயந்தார். ஆனால் அவர்கிட்ட அடுத்தடுத்து 2-3 மீட்டிங்கில் கதை சொல்லி டைலாக்லாம் அவருக்கு சொல்லி காமிச்சு எழுதின ஸ்கிரிப்ட்லாம் அவர் கொண்டு போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உள்ள வந்தார். ரொம்ப பயந்தார். ஏன்னா நான் எடுத்துருவேன், சரியாக எடுப்பேனா அப்படின்றதுல இல்லை, அந்த கேரக்டர் வந்து மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவரை இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த படத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குடா அப்படின்லாம் சொன்னார். இல்லை சார், கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்கிரிப்டெல்லாம் தனியாக அவர்கிட்ட கொடுத்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை வாசிக்க சொல்லி அவரை வச்சு பார்க்கும்போது அவரே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தார். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் பண்ணி கொடுத்துட்டு போனார். கடைசி வரைக்கும் அவர் கூட அவர் ஷூட் பண்ண 15 நாள் அவரோட டேட் வாங்கியிருந்தேன். ஆனால் ஒரு 7 நாள்லேயே அவரை முடிச்சிட்டோம். அவரை வச்சு அடுத்தடுத்து, ஏன்னா எங்களுக்கு வேறு யாரையும் வச்சு எடுக்கவே தோணலை. அவரை வச்சு மொத்தம் தொடர்ந்து 7 நாள் எடுத்தோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி எடுத்தோம். ஒவ்வொரு சீனை ஒரு ஷூட்டிங்கிறது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அவர் ஒரு புது பையன்னு நம்பி என்னோடய ஷார்ட்டையும் என்னோடய ஆங்கிள் எல்லாத்தையுமே அவர் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். விஜய் எஸ்எஸ் வந்து எனக்கு கடல் படத்துலேருந்தே தெரியும். ரஹ்மான் ஸ்டுடியோவில் எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். சாங் பண்ணும்போதெல்லாம் கூட வந்துலாம் பார்த்துருக்கேன். இந்த கதை எழுதும் போது எனக்கு வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டான்னு தோணுச்சு. ஏன்னா கதை அந்த மாதிரி பெட்டர். நம்ம வந்து எந்த வித அடையாளம் இல்லாத ஒருத்தரை நம்மளை ஈஸியாக மாற்ற முடியும். அவங்க ஃப்ரேமில் வந்தாங்கன்னா வந்து இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம முன்னாடி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அவரை வந்து அந்த கேரக்டரை மட்டும் பார்க்கணுன்றக்கா ஒரு புது ஆள் தேவைப்படுது. அப்படி தான் நான் விஜயை பார்த்தேன். அந்த ஹைட்டு, அவரோட சிரிப்பு, அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே பர்சனலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. என்ன ஃபுல்லாக சிட்டிலே வளர்ந்த ஒருத்தர். ஸோ அதுக்காக அவர் கூட ஒரு 1 மந்த் தனியாக ஒர்க் பண்ணி அந்த லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்து அவருக்கு லுங்கியெல்லாம் கட்ட வச்சு அவரோட ஃபுல்லாக மாற்றணும். கடைசியில் அவர் அவ்வளோ ஆப்டாக இருந்தார் அந்த கேரக்டருக்கு. முகம் சுளிக்காமல் அவ்வளோ சந்தோஷமாக பண்ணி கொடுத்தாரு. இது நாங்கள் ஷூட் போன மாதிரியே சொல்ல மாட்டேன். இது வந்து நான் வந்து ஷூட் பண்ணது எல்லாமே எங்கள் ஊரில் தான். ஸோ நாங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் வேணாலும், எந்த ஏரியாவில், அந்த சுற்றுப்பட்டில் இருக்க எந்த ஏரியாவில் வேணாலும் போய் ஷூட் பண்ணுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கூட போய் ஷூட் பண்ணுவோம். எது தேவைனாலும் அந்த வீட்டில் 4வது வீட்டில் இருக்கிற அந்த அண்டாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு கூட சொல்லுவான். ஸோ அந்த ஊர் மக்கள் தான் எல்லாமே ரியலான ஆட்கள். யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் ரியலான மக்களை வச்சு அவங்கள வச்சே ஷூட் பண்ணோம். இங்கேருந்து ஒரு 4-5 கேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனது. மற்ற எல்லா படத்தில் நடித்த எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரிஜினல் ரியல் ஆட்கள் தான். முக்கியமாக இந்த கதையில் நிஜமாக நடந்த இந்த கதையில் சம்மந்தப்பட்ட ஆட்களை வச்சு தான் படமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் தேவை. ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அம்ருதா. நான் படைவீரன் படத்தோட கதாநாயகி. ஸோ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். ஸோ I play this character who is very bold, very rough character. So எதுக்குமே பயப்படாத ஒரு கேரக்டர். Working with Vijay is of course a wonderful experience. ஏன்னா ரொம்ப ஜாலியான டைப். He's such a great singer, but அந்த ஆட்டிடியூட் காமிக்காமல் ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்.